நடிப்பில் கடந்த வருடம் டிசம்பர் 12ஆம் தேதி வெளியான லிங்கா படம் எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் கிடைக்காததால் விநியோகஸ்தர்கள் பிரச்சனை எழுப்பினர். தற்போது இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது. லிங்கா படத்தினால் பெரிய அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், இப்பிரச்சனையில் ரஜினிகாந்த் தலையிட்டு தயாரிப்பாளரிடம் நஷ்டத்தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்று விநியோகஸ்தர்கள் தொடர் உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். தற்போது ரஜினி தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து விட்டதாக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது. ஒரு பெரிய தொகையை இழப்பீடாக ரஜினி கொடுத்து பிரச்சனையை தீர்த்து வைத்து விட்டதாக 10 நாட்களுக்கு முன்னதாகவே இந்த தகவல் ராக்லைன் வெங்கடேஷ் மூலம் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு வந்துவிட்டது. இந்த தொகையை விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் பிரித்துக் கொள்வதிலேயே தாமதம் ஏற்பட்டதாகவும், இனி இந்த பிரச்சனைக்கும் ரஜினிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் தயாரிப்பாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் இசையில் சூர்யா, நயன்தாரா, பிரேம்ஜி உள்ளிட்ட பலர் நடித்து வரும் படம் மாஸ். இப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று வருகிறது. வெங்கட் பிரபு இயக்கிய அனைத்து படங்களுக்குமே யுவன் தான் இசையமைத்திருக்கிறார். ஆனால் இப்படத்தில் யுவன் கொடுத்த பாடல்கள் சூர்யாவிற்கு பிடிக்கவில்லையாம். சமீபத்தில் வெளியான மேகா படத்தின் புத்தம் புது காலை பாடல் மூலம் பிரபலமானவர் சிருஷ்டி டாங்கே. அதிகமாக புதிய பட வாய்ப்புகள் கிடைக்காததால் ஒரு நொடியில் என்ற படத்தின் மூலம் திடீரென கவர்ச்சிக்கு மாறியுள்ளார்.